கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆளுகை செய்வாராக, கர்த்தருடைய ஆளுகை செய்வாராக. தேவனுடைய வஸ்திர தொங்கலினால தேவாலயம் நிரம்பியிருந்தது என்று வார்த்தையின்படி கர்த்தருடைய வஸ்திரத்தின் தொங்கலினால தேவாலயம் நிரப்பப்பட எல்லாரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து விடுதலையோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், அம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நல்ல தகப்பனே, மக்கு நன்றி 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 அப்பா. அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருடம் இந்த ஆகஸ்ட் 15 உங்கள் மத்தியில் நிற்க கர்த்தர் கொடுத்த தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வருடத்தில் வேறொருவருக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் போக வேண்டியதாக இருந்ததுனால இங்கே வர முடியாமல் போயிற்று. ஆனால் இன்றைக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். எங்களுடைய சபையில் இது செகண்ட் சாட்டர்டே ஸ்பெஷல் பாஸ்டிங் ப்ரேயர் இன்னைக்கு. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அது இல்லாமல் சபையில் நாங்கள் ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு ஸ்பெஷல் பாஸ்டிங் ப்ரேயர் வைக்கணும். அதுவும் எல்லாருக்கும் லீவுன்றதுனால எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஆனாலும் ஐயா சொன்னது போல் இந்த வருடத்தின் ஜனவரியிலேயே நாங்கள் டேட் புக் பண்ணதுனால இன்றைக்கு எங்களுடைய ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே கடந்த 2 மாத காலமாக எங்கள் சபையில் ஸ்பெஷல் பாஸ்டிங் ப்ரேயர் நடத்த முடியலை, ஒரு சில வேலைகள் நிமித்தமாக. ஆனால் இன்றைக்கு நடத்தக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருந்த போதிலும் நடத்தக்கூடியதான ஆள் இல்லைன்றதுனால இன்றைக்கு நடத்த முடியல. இருந்தாலும் உங்கள் நடுவில் ஐயா சொன்னது போல உங்கள் குடும்பத்தில் உங்கள் சபையில் ஒருவராய் இந்த இடத்துல நிற்க கர்த்தர் பாராட்டி இருக்கிற தயவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடிட்டு, நிறைய பாடல்களை பாடியிருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருப்பீங்க. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய செல்லும். கர்த்தர் நல்லவர். இந்த பாடலை ஏற்கனவே பாடியிருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன். நம்ம அவரும் சேர்ந்து பாடி, யாரால நான் வாழ்கிறேன், என் இயேசுவால மாத்திரமே நான் வாழ்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் வாழ்வது அவரால் மாத்திரம்தான். அவரால் நம்ம வாழறோம்னு சொல்லிட்ட பிறகு அவருக்காக வாழ்வது தான் உண்மையான ஒரு காரியமாக இருக்கும். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து பாடி, யாரால நான் வாழுறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாரால நான் வாழுறேன், என் இயேசுவால வாழுறேன். யாருக்காக வாழுறேன், என் இயேசுவுக்காக. எல்லாருமாய் சேர்ந்து, யாரால நான் வாழுறேன், என் இயேசுவால வாழுறேன். யாருக்காக வாழுறேன், என் இயேசுவுக்காய் வாழுறேன். ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்கு தான், என்னாலும் சந்தோஷமே. உயிருள்ளவர ஊழியம் செய்வேன், குதூகலம் கொண்டாட்டம். கரங்களை தாட்டி சேர்ந்து, ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்கு தான், என்னாலும் சந்தோஷமே. உயிருள்ளவர ஊழியம் செய்வேன், குதூகலம் கொண்டாட்டமே. ஒரே ஒரு வாழ்க்கை. எல்லா கைகளை தாட்டி, வெரி குட், ஆமென். உயிருள்ளவர ஊழியம் செய்வேன், குதூகலம் கொண்டாட்டம். யாரால நான் வாழுறேன், என் இயேசுவால வாழுறேன். யாருக்காக வாழுறேன், என் இயேசுவுக்காய் வாழுறேன். யாரால நான் வாழுறேன். இந்த பக்கம் சத்தம் வரலையே. வெரி குட், ஆமென். யாருக்காக வாழுறேன், என் இயேசுவுக்காய் வாழுறேன். செங்கடல் வந்தாலும் சேனைகள் வந்தாலும் சேதமின்றி காப்பவர். என்னில நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரு, என் சொந்தக்காரர் அவர். சொல்லலாமே. செங்கடல் வந்தாலும் சேதமின்றி காப்பவர்.
என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தார் என் சொந்தக்காரர் அவர். ஆமென். என் இயேசுவால வாழுறேன். யாருக்காக வாழுறேன்? என் இயேசுவுக்காய் வாழுறேன். இன்னும் கூட கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. யாருக்காக வாழுறேன்? என் இயேசுவுக்காய் வாழுறேன். நான் அசைவது, நான் பிழைப்பது எல்லாம் அவரால் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வாதையும் பொல்லாப்பும் கூடாரம் அணுகாமல் வல்லமையாய் காப்பவர். தாலாட்டி சீராட்டி வழிகாட்டி என் வாழ்வு தாயை போல் இருப்பவர். காப்பவர். தாலாட்டி சீராட்டி வழிகாட்டி என் வாழ்வு தாயை போல் இருப்பவர். நான் அசைவது அவராலதான். நான் பிழைப்பது அவராலதான். நான் நிற்பது அவராலதான். நான் நிலைப்பது எல்லாம் சொல்ல அசைவது. நான் அசைவது அவராலதான். நான் பிழைப்பதும் அவராலதான். நான் நிற்பதும் அவராலதான். நான் நிலைப்பது அவராலதான். ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்கு தான் என்னாலும் சந்தோஷமே. உயிருள்ளவர ஊழியம் செய்வேன் குதூகலம் கொண்டாட்டம். ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்கு தான் என்னாலும் சந்தோஷமே. உயிருள்ளவர குதூகலம் கொண்டாட்டமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நல்ல சத்தமா சொல்லலாமா? ரொம்ப அமைதலா நின்று எல்லாரும் எழுந்து நின்று ஒரு அடி மாத்திரம் நல்லா. நம்ம அசைவது யாரால சொல்லுங்க? நாம் நிற்பது, நாம் வாழ்வது எல்லாம் அவரால என்னும் போது அவருக்காக எதையும் செய்ய, அவருக்காக நாம் வாழ்வதில் எந்த ஒரு உண்மையாகவே தயக்கமும் இருக்கக்கூடாது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி அந்த ஒரு அடி மாத்திரம் சேர்ந்து முதல் அடி சொல்லலாமா? நான் அசைவது அவராலதான். நான் நிற்பது அவராலதான். நான் நிலைப்பது அவரா. நல்ல கரங்களை தட்டி நான் அசைவது அவராலதான். நிற்பதும் அவராலதான். நான் நிலைப்பது அவராலதான். ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்கு தான் என்னாலும் சந்தோஷமே. உயிருள்ளவர ஊழியம் செய்வேன் குதூகலம் கொண்டாட்டமே. ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்கு தான் என்னாலும் சந்தோஷமே. உயிருள்ளவர சொல்லம வாதையும் ஹல்லேலூயா. வாதையும் கூடாரம் ஹல்லேலூயா. தாலாட்டி சீராட்டி வழிகாட்டி என் வாழும் தாயை போல் இருப்பவர். வாதையும் பொல்லாப்பும் கூடாரம் அணுகாமல் எஸ் ஆமென். தாலாட்டி சீராட்டி வழிகாட்டி என் வாழ்வு. நான் அசைவது அவராலதான். நான் பிழைப்பது அவராலதான். நான் நிற்பது அவராலதான். நான் நிலைப்பது அவராலதான். நான் அசைவது அவராலதான். நான் ஹல்லேலூயா. நிற்பது அவராலதான். நிற்பது ஒரே ஒரு வாழ்க்கை
சந்தோஷமே. உயிருள்ள வர ஊழியம் செய்வேன் குதூகலம். நல்ல கரங்களை சாட்டி ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்கு தான் என்னாலும் சந்தோஷமே. உயிருள்ள வர ஊழியம் செய்வேன். கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்கு தான் என்னாலும் சந்தோஷமே. உயிருள்ள வர ஊழியம் செய்வேன் குதூகலம். உமக்காக நாங்க வாழ்வோம்ப்பா, உமோடு கூட நாங்க வாழணும் சாமி. இப்படி நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்யணும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். உட்காருவோமா? கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையாய் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறதான் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன்.